Hi viewers, very warm welcome to the World of Education channel. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு திங்கர் கேட் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் டைஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் டைஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வந்துட்டு டைஸ்லாம் உருட்டி விளாண்டுருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ ப்ராபபிலிட்டியில் கூட யூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைஸ் தான். அந்த டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு 6 நம்பர் இருக்குமா? ஸோ நம்ம வந்துட்டு டைஸை உருட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் ரேண்டமாக விழுகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இந்த எல்இடிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எல்இடி இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு 6 வச்சுக்கலாம். ஸோ 6 எல்இடியே போதும். பட்டு 7 வேணும்னாலும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 7 எல்இடி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இங்கே 7 எல்இடி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னாலும் கூட 6 எல்இடியே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொரு எல்இடி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்க ஒரு எல்இடி இருக்குது பார்த்தீங்க, இதை கூட எடுத்துருங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு தென் அதோட கிரவுண்ட் வயரையும் ரெசிஸ்டர் தென் அதோட டிஜிட்டல் ஒயர் இதை மட்டும் வந்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் ப்ரோக்ராம்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்போது 7 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கான ப்ரோக்ராம் தான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் டைஸ் இது வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஸ்யூமேல கூட ஆட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிஜிட்டல் டைஸ் மாதிரி இங்கே எல்இடியோட நம்பர் எரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 1லேருந்து 6க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் ஆஃப் எல்இடிஸ் எரியும். ஓகேவா? மொதல் ஒரு 2 எல்இடி, அடுத்து ஒரு 4, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 5 எல்இடி எரியும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் டைஸ் அப்படின்ற அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதோட கனெக்ஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இதோட வயர் கனெக்ஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஸோ அண்ட் வீடியோ பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்டாக ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது. தென் ஸ்டே டியூன். ஏன்னா இப்போ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த கனெக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒன்று. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான காமெண்ட் என்ன அப்படின்னா 7 எல்இடி தேவை. ஸோ நீங்கள் 6 வேணுனாலும் 6 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் பின்னு 7 இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரே ஒரு பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணீங்களோ ரிமூவ் பண்ண எல்இடியை அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, 6 எல்இடி கொடுத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தென் 1 2 3 4 5 6 ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கூட ஒரு 6 எல்இடிஸ்க்கான ப்ரோக்ராம் இதுதான் இருக்குது. ஓகேவா? பட் இட்ஸ் ஓகே. ஸோ எதுனாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமில் வந்துட்டு நீங்கள் 6 எல்இடிக்கு தேவையான கோடை மட்டும் உள்ள சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுனீங்க அப்படின்னா 6 எல்இடிக்கு மட்டும்தான் பிளிங்க் ஆகும். ஸோ தென் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது கூட ஒருவேளை வந்துட்டு 7வது எல்இடிக்கு தென் அந்த 7வது எல்இடி வந்துட்டு ஹை ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரோக்ராமில் வந்துட்டு அதுக்கான கோடை எழுதலைன்றதுனால அதுக்கான எந்த ஒரு சிக்னலுமே வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போகாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு சொன்னேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ 6 வந்துட்டு போதும். நான் கூட வந்துட்டு இப்போது ஒரு எல்இடி கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஓகே. ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கோடில் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணணும். இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இது ரிமூவ் பண்ணிட்டேன். தென் ஒரு ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். தென் அதோட கரஸ்பாண்டிங் டிஜிட்டல் ஒயர் வந்துட்டு டிஜிட்டல் ஒயர் பார்த்தீங்கன்னா 8. ஓகே, ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். தென் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் எதுவும் தேவையில்லை. ஓகே, ஏன் அப்படின்னா இதில் சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் கூட 6 எல்இடிக்கு மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 6 எல்இடிக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எதுக்காக வந்துட்டு 6 போதும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்துட்டு டைஸில் எத்தனை நம்பர் இருக்கும்? 6. ஸோ அதனால் 6 எல்இடி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? பட் 7வது வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். ஓகே, கோடில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர மாதிரி வரும். ஓகேவா? ஏன்னா டைஸில் வந்துட்டு 6 தாண்டி போகுது இல்லையா? அதனால் வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட கனெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்இடி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறப்போ ஆனோடில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர்லேருந்து இங்கே சப்ளை கொடுக்கணும். அதுக்கடுத்தா இன்னொரு டெர்மினல் கிரவுண்டு. அதனால் வந்துட்டு இந்த கனெக்ஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கனெக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இங்கே கிரவுண்டை வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, ஷியோர்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி கவனிங்க, மித்ததெல்லாம் உங்களுக்கே புரியும். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேத்தோட் டெர்மினல், இது ஆனோட் டெர்மினல். இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான காமன் என்னென்னா 6 எல்இடி, 220 ஓமில் 6 ரெசிஸ்டர், ஒரு புஷ் பட்டன், பிரெட் போர்டு, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல், தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, வயர்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் அதுவே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான காமன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெசிஸ்டரை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு வயர் வந்துட்டு இங்கே போயிருக்கு. ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ஆக்சுவலாக வந்து என்ன வயர்னு இதை காமிக்கிறேன். ஸோ 2ல் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே தெரியுதா? ஓகே, ஸோ இந்த இடத்துல கவனிங்க, இதுதான் வந்துட்டு அந்த வயர், அதாவது இந்த எல்இடியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த எல்இடியோட கனெக்ட் ஆகிருக்கிற வயர் தான் வந்துட்டு அது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஆருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த ரெசிஸ்டர் இந்த எல்இடிக்கு போயிருக்கு. அதோட வயர் டிஜிட்டல் வயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ல் கனெக்ட் ஆகிருக்கு, தெரியுதா? இட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு இந்த 6 எல்இடியோட கனெக்ஷன். தென் இன்னொரு டைமில் கிரவுண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் காமனாக கிரவுண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு வயர் இங்கே போயிருக்கா, இதோட கிரவுண்டு போயிருக்கு, இதோட கிரவுண்ட்லேருந்து நெக்ஸ்ட் எல்இடியோட கிரவுண்டு, நெக்ஸ்ட் எல்இடிலேருந்து இதோட எல்இடிக்கு, ஸோ இங்கேருந்து கிரவுண்ட் போயிருக்கு. ஸோ இங்கே எல்லா எல்இடியோட கேத்தோடையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால தான் கனெக்ஷன் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு வயர் எடுத்து இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோட கிரவுண்டுக்கு போயிருக்கு, தெரியுதா? ஓகே, இப்படி தான் வந்து கிரவுண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபங்க்ஷனல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து டைஸை உருட்டுற மாதிரி. டைஸை உருட்டினாதான் வந்துட்டு ஒரு ரேண்டம் நம்பர் வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போது டைஸை ரோல் பண்ணும்போது ஒரு ரேண்டம் நம்பர் வரும். ஸோ இங்கே புஷ் பட்டன் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஓகே, ஸோ இங்கே புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்துட்டு பிளிங்க் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே கான்செப்ட்டு. ஸோ அது வந்து ரேண்டமாக நடக்கும், ரேண்டமான நம்பர் ஆஃப் எல்இடிஸ். ஓகேவா? தென் அந்த புஷ் பட்டனோட கனெக்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டனில் இது டெர்மினல் ஏ, அதே மாதிரி இது இது வந்து டெர்மினல் 1A, இது வந்து டெர்மினல் 2A. ஓகே, ஸோ இதே மாதிரி டெர்மினல் வந்து 1B, இது டெர்மினல் 2B. ஓகே, ஸோ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு இதை வந்துட்டு சப்ளையோட கனெக்ட் பண்ணணும், அது கரஸ்பாண்டிங் அட்ஜசன்ட் பின்னை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் இது இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை டேரெக்டாக தூக்கி இங்கே கூட கொடுக்கலாம். ஓகே, டெர்மினல் பியில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக அட்ஜசன்ட் பின்னை தான் கிரவுண்ட் பண்ணணும், இதை கிரவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இதை டேரெக்டாக எடுத்துக்கோங்க, இதை எடுத்து இப்படி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஓ சாரி, இது அங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ Ctrl+Z. ஸோ இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்துட்டு இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கனெக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ சிம்பிளான கனெக்ஷன் தான் வந்து ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நம்பர் இருக்கிற ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு இதை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் 6ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது 6 எலமெண்ட் இருக்கிற ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, அந்த 6 எல்இடிக்குமே வந்துட்டு கரஸ்பாண்டிங் வந்துட்டு டிஜிட்டல் பின்னோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு டிஜிட்டல் பின் 3, 2, அடுத்ததுக்கு 3, அடுத்து 4, அடுத்து 5. ஸோ இதெல்லாமே டிஜிட்டல் பின்ஸோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது புஷ் பட்டன். ஸோ பட்டன் வந்துட்டு டிஜிட்டல் பின் 9ல் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து வாய்டு செட்டப். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பின் மோட், அதாவது பின் வந்துட்டு இன்புட் அவுட்புட்டாக இதெல்லாம் செட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்துட்டு 0லேருந்து 7 வரைக்கும், 0லேருந்து 6 வரைக்கும் தான் நமக்கு போகணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு 6 எல்இடி தான் இருக்கு இல்லையா, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை வந்துட்டு மாற்றிக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் ஸோ இதில் இருக்கிற எல்லா எல்இடி பின்னையும் வந்துட்டு அவுட்புட்டாக செட் பண்ணிடும் இந்த ஃபார் லூப்பு. அதுதான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின் மோட பட்டன் பின்கமா இன்புட் புல்லப் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பட்டன் பின் வந்துட்டு இன்புட்டாக செட் பண்ணும். தென் வந்துட்டு அதோட கனெக்ஷன் புல்லப் கனெக்ஷன். ஸோ புல்லப் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு பின்னு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பின்லேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் போகும், எலமெண்ட்லேருந்து கிரவுண்டு போகும். இதுக்கு பேர் புல்லப் கனெக்ஷன். ஓகே, ஸோ புல் டவுன் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ எதுக்காக புல்லப்னு சொல்கிறோன்னா இந்த கனெக்ஷன் வந்து புல்லப் கனெக்ஷன் அப்படி டிக்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ புல் டவுன் கனெக்ஷன் அப்படின்னா சப்ளை வந்துட்டு சப்ளைலேருந்து டேரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா எலமெண்ட்லேருந்து இன்னொரு பின் இருக்கும் இல்லையா, கிரவுண்டு கனெக்ட் பண்ண, அது கிரவுண்டில் இருக்காது. ஓகே, இன்னொரு பின்னை மைக்ரோ கண்ட்ரோலர் பின்னோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் புல் டவுன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது இப்போ நீட் இல்லை. ஓகே, இட்ஸ் ஓகே.
ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேண்டம் சீட் ஆஃப் அன்லாக் ரீட் ஆஃப் 0. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலைஸ் ரேண்டம் சீடுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரேண்டம் சீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா, ரேண்டமாக நமக்கு எல்இடி பிளிங்க் ஆகணும் இல்லையா? அதுக்கு தேவையான ஒரு லைன் தான் வந்துட்டு இது. நெக்ஸ்ட்டு வாயில் லூப்பில் இதுக்கு தான் நம்ம கோர் லாஜிக் எழுதுகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீலா பட்டன் பின். ஸோ இந்த டிஜிட்டல் ரீட் எதுக்குன்னா, நம்ம உள்ளே கொடுத்த வேல்யூவோட டிஜிட்டல் வேல்யூ ரீட் பண்ணும். ஸோ அந்த இது என்ன அப்படின்னா, பட்டன் பின்னோட வேல்யூ ரீட் பண்ணும். அது வந்து லோவாக இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஒருவேளை லோவாக இருந்தது அப்படின்னா இன்ட்டு டைஸ் ஆஃப் ரேண்டமாக 1,7 அப்படின்னு, அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து டிஜிட்டல் டைஸ். ஓகே, ஸோ 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள எல்இடிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து ரேண்டமான நம்பர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஓகே, ஸோ 1லேருந்து 7 வரைக்கும் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸை செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டைஸ் ஆஃப் டைஸ்ன்னு இருக்குது. ஸோ இது இங்கே வந்துட்டு மேலே கவனிங்க. ஓகே, டிஸ்பிளே டைஸ்ன்னு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. இட்ஸ் ஓகே. ஓகே டன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ 1 to 7 வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு 1 to 7 அப்படின்னா எப்போவுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே கொடுக்கும்போது லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடியோட நின்றும். ஸோ 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் போகும், 7 போகாது. நெக்ஸ்ட்டு இந்த டைஸோட வேல்யூவை டிஸ்பிளே டைஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் தான் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே கோட் எழுதுவோம். பட் அதுக்கு இன்புட் வந்துட்டு இங்கே மேலே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 500 மில்லி செகண்ட் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிலே இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளே டைஸ்ன்னு இருக்கா? இதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம் அப்படின்றத இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து அது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதனால் இன்ட்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இங்கே 7 இருக்கா, 6ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, 7 எல்இடி இருந்தது அப்படின்னா 7. ஓகே, பட் இல்லைன்னா 6 தான் வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 6 வரைக்கும் லூப் ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு பின்னையும் என்ன பண்ணும் அப்படின்னா லோ ஸ்டேட்டு கொண்டு வந்துடும். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நம்மன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஜாவா மாதிரி ப்ரோக்ராமில் சுவிட்ச் கேஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த சுவிட்ச் கேஸில் சுவிட்ச் அப்படின்றது ஒரு 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 சர்வர் மாதிரி. என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட் இந்த சுவிட்சில் கொடுக்கணும். அது வந்துட்டு நம்ம கொடுத்த இன்புட் எந்த கேஸோட மேட்ச் ஆகுதுன்னு அந்த சர்வர் வந்து செக் பண்ணும். அதாவது இந்த சுவிட்ச் வந்து செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் இருக்க கோடை ரன் பண்ணிடும். அவ்வளோதான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்மள ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா, இப்போ 2ன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த 2ன்றது இதோட மேட்ச் ஆகும். அப்போ உள்ள கோடை எக்ஸிட் பண்ணிடும். எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த பிரேக் கொடுத்துரும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்துட்டு ரன் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 எல்இடி பென்சில் லிஸ்ட்டில் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ, அதே மாதிரி 5th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ ரெண்டையும் ஹை பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து சிமுலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உடனே வந்துட்டு எல்இடி பிளிங்க் ஆகாது. ஓகே, ஸோ புஷ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பிளிங்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், 4 எல்இடி எரியுதா? ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். வெயிட். ஓகே, ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 எல்இடி எரியுதா? ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன்னா 6மே எரியுது. ஸோ அதாவது என்னோட டைஸில் வந்து 6ன்னு நம்பர் விழுந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் நம்பர் 2, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து 6. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 2 4. ஓகே, 4 விழுந்திருக்கு. ஸோ 6மே வருதா? ஸோ ஓகே, ஸோ 1 2லாம் வந்துட்டு வரவே மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. ஸோ நான் எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 2 1 3 இந்த மாதிரி 5 நம்பர்லாம் வரவே இல்லை. ஓகே, ஸோ அதான் வந்துட்டு வருமானதை ட்ரை பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கோடில் 7 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல 7ன்னு மாற்றி பார்ப்போம். இதில் மாற்றக்கூடாது, பட் இட்ஸ் ஓகே. இதில் 6ன்னு கொடுத்தா ஓகே, இப்போ வந்துட்டு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு டைம் வந்துட்டு கம்மியாக தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒரே 2 4 6 வந்துட்டுருக்கு. ஸோ அதான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல. 1ன்ற நம்பரும் வரவே இல்லை இது வரைக்கும். 3ன்ற நம்பரும் வரல. அதே மாதிரி 6 4 2 தான் மறுபடியும் வந்துட்டுருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஆக்சுவலாக ஓகே. ஸோ ப்ரோக்ராமில் வந்துட்டு இங்கே 7 வச்சு பார்ப்போம். ஓகேவா? பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 7 வச்சு ரன் பண்ணி பார்த்துருந்தேன். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, நம்ம இங்கே 7 செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ஆக்சுவலாக வந்துட்டு 6 வேணுனாலும் எடுத்து 7 எல்இடிஸே வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் 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 ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பின்ன கனெக்ட் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ வருதான்னு பார்க்கலாமா? ஸோ அதாவது 1 3 இந்த அவுட்புட் வந்துட்டு வருமானது நமக்கு டவுட்டாகவே தான் இருக்குது. 4லேயே நிற்குது. இது 2, அடுத்து 6, இப்போ 2 வருது, அடுத்து 4, மறுபடியும் 2, அடுத்து 4. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு தடவையாவது 1 3லாம் வரணும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு வரவே இல்லை. பட் இட்ஸ் ஓகே. ஸோ கோடில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு எல்இடியும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு என்னமோ வந்துட்டு அந்த எல்இடி எடுத்ததுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு பழையபடியே மாற்றியாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஓகே. ஸோ கனெக்ஷன் வந்துட்டு பழையபடி மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருதா? 1 கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு, அதே மாதிரி 1 4 கிடைக்குதா? 5 கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது கனெக்ஷன். ஓகே, 7 எடுத்துக்கோங்க. ஓகே. 4 இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் 6 கிடச்சிருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நம்மளோட டிஜிட்டல் டைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பக்காவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டிஜிட்டல் டைஸ் அப்படின்றது. ஸோ வீடியோ முடிச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்பவே திங்கர் கேட் அப்படின்ற சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.